ராகுல் காந்தி மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. ஜூன் 7, 8 செட் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த தேர்வை நடத்துவதற்கு, அதாவது உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அந்த தகுதி தேர்வை நடத்துவதற்கான அந்த உரிமத்தை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக கொடைக்கானல் மதர் தெரசா பல்கலைக்கழகம் இந்த தேர்வை நடத்தி வந்தது. இந்த ஆண்டிலிருந்து 2024 ஆண்டிலிருந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்தும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில அவர்கள் அந்த தேர்வுக்கான கட்டணங்களை பெற்றார்கள். 99,000க்கும் அதிகமான நபர்கள் இந்த உதவி பேராசிரியர் தகுதி தேர்வுல பங்கேற்பதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். ஆன்லைன் மூலமாக இந்த தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நாளை மறுநாள் என 2 நாட்கள் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் பின்னர் இந்த தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்னும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் சாக்ரட்டிஸ் அறிக்கை மூலமாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக கடைசி நேரத்து வரை அதற்கான தேர்வுக்காக அவர்கள் பிரிப்பேர் ஆனது முழுமையாக தயாரான நிலையில தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் பணம் பெற்றுக்கொண்டு ஒரு சிலர் இதுக்கு பல்வேறு அதற்கான இந்த தேர்வுல வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கைகள் ஒரு சிலர் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லாவிட்டாலும் கூட அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இருப்பதன் அடிப்படையில் இதுபோன்று இந்த தேர்வுகள் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.